பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அனாதி தேவன் உன் ஹல்லேலூயா. அமர்ந்து கொள்வோம். கரங்களை உயர்த்தி தேங்க்யூ ஜீசஸ். என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக. என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. நீர் என் கண்மலை. ஹல்லேலூயா. நீர் என் கோட்டை. கண்மலை பற்றி இன்னொரு பேர் போட்டிருக்கு. இயேசுவை பற்றி தாவீது சொல்றான், ஞான என் கண்மலை, என் கோட்டை, என் துருகம். நான் நம்பி இருக்கிறேன். ஆனால் பவுல் அதை சொல்றான், ஞான கண்மலை. நல்ல கரங்களா தரேன். அல்லேலூயா. ஞான கண்மலை. ஒருத்தன் இயேசுவை தெரிந்தெடுத்திருக்கிறான் என்றால் அவன் ஞானம் உள்ளவன். ஏதன் சொல்லுது, ஞானத்தை விடாதே, அது உன்னை தற்காக்கும். அது உன்னை என்ன செய்யுமா? தற்காக்கும். எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்து, அது உன் தலைக்கு, எல்லாம் தலைமையில கை வச்சு, அது என் தலைக்கு அலங்காரமான கிரீடத்தை சூட்டும், என் கழுத்துக்கு சரப்பணியை போல இருக்கு நெக்லஸ். என் இருதயத்தை ஆண்டவருடைய வார்த்தை உறுதிப்படுது. என் வயிற்றுக்கு அது இன்பமாயிருக்கும். என் கால்களுக்கு அது தீபமும் பாதைக்கு. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க. விரல்களை யுத்தத்துக்கு பழக்கும், கால்களை கண்ணிகளுக்கு தப்ப வைக்கும். அல்லேலூயா. கண்களை தெளிவிக்கும். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை என் கண்மலையானவர். நல்ல கரங்களை தட்டி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வீட்டில் படிக்கலாம் அந்த பாட்டு. ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக. என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. நீர் என் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், ரட்சணிய கொம்பு. நீர் என் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், ரட்சணிய கொம்பு. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக. என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ ஆதரவாயிருந்தீர். ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ ஆதரவாயிருந்தீர். விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து நீர் தப்புவித்தீர். விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து நீர் தப்புவித்தீர். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக. என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. அல்லேலூயா. அல்லேலூயா.
தாவீது பூரணம் உள்ளவன் கிடையாது. ஏன் அவனை ஆண்டவர் தெரிந்தெடுத்த? நீங்களும் நானும் பூரணம் உள்ளவர்களா? இல்லை, அவன் பூரண உள்ளவன் கிடையாது. ஆனால் ரொம்ப பாசம் உள்ளவன் அப்பா மேலே. கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பாசமுள்ள ஒரு தாவீது. அப்படியே கரங்களை உயர்த்தி ஆராதனைக்குள்ள நம்ம போகலாம். இதே பாட்டு தான் அப்படியே படிக்கிறோம். காண்டு குட்ராஜன். ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ ஆதரவாயிரு. சொல்லுங்களேன் சத்தமா. கர்த்தரோ ஆதரவாய் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து நீர் தப்புவித்தீ. விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து நீர் என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவே. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவே. என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக. என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக. என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், ரட்சண்ய கொம்பு. என் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், ரட்சண்ய கொம்பு. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவே. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவே. என்னிலும் அதிக பலவான்கள், என்னிலும் அதிக பலவான்கள் பகைஞர்கள் நெருங்கும் போது நான் அபயமிட்டேன். என்னிலும் அதிக பலவான்கள் பகைஞர்கள் நெருங்கும் போது நான் அபயமிட்டேன். உயரத்தில் இருந்து உம் கரம் நீட்டி என் கரம் பிடித்து தூக்கி விட்டீர். உயரத்தில் இருந்து உம் கரம் நீட்டி என் கரம் பிடித்து தூக்கி விட்டீர். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவே. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவே. என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக. என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், ரட்சண்ய கொம்பு. என் பலனாகிய கர்த்தாவே,
என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக. என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. அல்லேலூயா. ரிமலா கந்தரகமே. அந்நிய பாஷையில கரங்களை உயர்த்தி ரிமலா கந்தரமஸ்யா கரபனம ஓரா மமமன ஷந்தலம கதரம ஷந்தலம ஓரா மமமன ஷந்தலா பலனே கண்மலையே நன்றி நன்றி ஐயா. பலனே கண்மலையே நன்றி நன்றி ஐயா. பெரியவரே உயிரே நன்றி நன்றி ஐயா. நலம் தரும் நல் மருந்தே நன்றி நன்றி ஐயா. நலம் தரும் நல் அதிகாலை நேரம் அப்பாவும் பாதம் நன்றி நன்றி ஐயா. பெரியவர் உயிரே நன்றி நன்றி ஐயா. நன்மைகளின் ஊற்றே நன்மைகளின் ஊற்றே நன்றி நன்றி. கரங்களை உயர்த்தி அசைத்து ஆனந்தம் பேரானந்தம் என் அருளான சமூகத்திலே. ஆனந்தம் பேரானந்தம் என் அருளான சமூகத்திலே. பலனே கண்மலையே நன்றி நன்றி ஐயா. பலனே கண்மலையே நன்றி நன்றி ஐயா. பெரியவரே என் உயிரே பெரியவரே உயிரே நன்றி நன்றி ஐயா. பெரியவரே உயிரே நன்றி நன்றி ஐயா. கரங்களே ஆனந்தம் என் அருளாத சமூகத்திலே. ஆனந்தம் என் அருளாத சமூகத்திலே. மரணத்தை ஜெயித்தவரே நன்றி நன்றி ஐயா. மரணத்தை ஜெயித்தவரே நன்றி நன்றி ஐயா. மன்னா பொழிந்தவரே நன்றி நன்றி ஐயா. மன்னா பொழிந்தவரே நன்றி நன்றி ஐயா. ஆனந்தம் என் அருளாத சமூகத்திலே. ஆனந்தம் என் அருளாத சமூகத்திலே. அல்லேலூயா. ஓரமலா கதரமலா ஷந்தரம லிமனம. இரண்டு கரங்களை உயர்த்தி என் ஆத்மாவும் என் சரீரம் என் ஆண்டவருக்கே சொந்தம். நீ வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார்.
என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது நானல்ல, என்னிலே இயேசு வாழ்கிறார். என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது என்னிலே இயேசு வாழ்கிறார். ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். இயேசு தேவா, இயேசு தேவா என்னையே நான் அர்ப்பணித்தேன். இயேசு தேவா வாசம் செய்யும், ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும், என்னிடையும் வாசம் செய்யும். அப்பாவும் திருசித்தம் என் அன்றாட உணவையா நான் தப்பாமலும் பாதம் இனம் எப்போதும் அமர்ந்திருப்பே. மகிமை மகிமை மாட்சிமை தெய்வீக கூடாரமே என் இயேசுவுக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் இயேசுவுக்கே. அப்பாவும் சமூகத்தில் அப்பங்கள் நாங்களையா. அப்பாவும் சமூகத்தில் அப்பங்கள் நாங்களையா. எப்போதும் உம் தீரு பாதம் அமர்ந்திட ஏங்கி தவிக்கிறோம். எப்போதும் உம் தீரு பாதம் அமர்ந்திட ஏங்கி தவிக்கிறோம். மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் இயேசுவுக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் இயேசுவுக்கே. பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் ஜனத்தை ஆசீர்வதிக்கிறோம். ஆன்லைன் ஃபேமிலியை ஆசீர்வதிக்கிறோம். எல்லா வியாதிகள், எல்லா பயம், கலக்கங்கள் ஆண்டவரே, எல்லா விதமான சுகவீனங்கள் ஆண்டவரே, எல்லா விதமான பிசாசின் தந்திரங்கள் கட்டுகள் கலருவதாக. சுகம், ஜீவன், ஆரோக்கியம், மேன்மை, மகிமை, கனம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஏசாயா 11ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஏசாயா 11ஆம் அதிகாரம் வாசிக்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ். போட்டீங்களா? 11:1 நான் வாசிக்கிறேன். ஈசா என்னும், சத்தமா சொல்லுங்க, ஈசா என்னும் அடிமரம். ஒவ்வொரு தாயும்
ஒவ்வொரு தகப்பனும் குடும்பத்துக்கு எப்படி இருக்கணும் தெரியுமா? உங்கள் சந்ததிகளுக்கு எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள், அடிமரம். சொல்லுங்கள், வேர். ஈசா என்னும் அடிமரத்தில் இருந்து. என்ன மரமா? ஆமாம், காதர் ஹுசேன் என்கிற அடிமரம், கிறிஸ்டோஃபர் என்கிற அடிமரம், ராஜா கனி என்கிற அடிமரம். ஆமாம், முருகன் பிரதர், டேவிட், சாலமோன், பாஸ்கர் தலைய குனியாத அடிமரம், ஜான்சன், தேவகுமாரா சத்தியமாக இந்த வருஷம் கல்யாணம் நடந்துடும். அடிமரம். சேர்மன் என்கிற அடிமரம். எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, அடிமரம். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அவரோடு கூட அடியில், ஆழத்தில், அந்தரங்கத்தில் உறுதியாக இருக்கிறது தான். கரங்களை தட்டணும். அல்லேலூயா. ஒரு மரம் வளர்ந்து நிற்கி அடையார் ஆலமரம் 1000 வருடம் அப்படின்னா அடிமரம். அதுக்குன்னு ஒரு அடிமரம். ஈசா என்னும் எல்லாம் ஒவ்வொரு புருஷனும் ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு வரும் ரிஜாய்ஸ் அசம்பிளியில் சின்ன பிள்ளைகளும், ஜாய் நீ ஒரு அடிமரம். ஆமாம், நெட்டெல்லாம் கீழே வச்சுட்டு பைபிளை வாசிக்கணும். நெட்டை எடுத்தாலுமே நெட்டில் வசனங்களை பார்க்கலாம், மெசேஜஸை கேட்கலாம். ஆண்டவருடைய வார்த்தை என் காதுகளுக்கு சொல்லுங்களேன் இன்பம். சத்தமாக சொல்லுங்க. ஈசா என்னும், நான் வாசிக்கிறேன், அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி. எல்லாம் சத்தமாக சொல்லுங்களேன், என்னுடைய குடும்பத்தில் இருந்து ஒரு துளிர் தோன்றும். சத்தமாக ஒரு துளிர் தோன்றும். அல்லேலூயா. ஐயா, நீங்களும் நானும் அடிமரமாக இருந்தா நீதிமானுடைய சந்ததி பேர் பெற்று விளங்கும். ஏதோ தேவனை தேடுறது, சர்ச்சுக்கு வர்றது ஏதோ ஒரு கடமைக்காக அல்ல. இங்கே தான் ஓப்பனாக சொல்ல போனால் உங்கள் வாழ்க்கைக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதமும், உங்களுக்கு வாழ்க்கைக்கு வேண்டிய நன்மை எல்லாம் இங்கே தான் இருக்குது. இது தெரியல நிறையா பேருக்கு. அந்த இதனுடைய வேல்யூ ஆஃப் காட்ஸ் ப்ரெசன்ஸ், வேல்யூ ஆஃப் த சர்ச் தெரியலை. ஆன்லைன்லாம் பேரை தட்டின உடனே, பெருமைக்கு சொல்லலை, ஒரு 150 பேர் 200 பேர் உடனே வந்துடுவாங்க. ஈராக்கில் பஹ்ரைனில் ஒருத்தர் இருக்கார், ஸ்டீஃபன் சின்னப்பான். அவர் மாத்திரம் வரல, ஒரு 20 பேர் ராம்நாடு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து, அவர் ஈராக்லேருந்து 20 பேரை தட்டி விட்டுருவார். 20 பேர் அவர் ஃபேமிலி, ஒய்ஃபு, பிள்ளைங்க, குழந்தைய, அவன் மச்சனை, மாமன். நேற்று பேசினார் பாஸ்டர். முந்தா நாள் நாங்கள் சீக்கிரமாக நான் வந்துடுவேன், பஹ்ரைன் ஈராக்லேருந்து வருவேன் பாஸ்டர், வந்து உங்கள் வீட்டுக்கு நாங்கள் குடும்பமாக 17-20 பேர் வர்றோம் அப்படின்னாங்க. வாங்க பிரதர், மே 14 வாங்க, முடிஞ்சா அன்னைக்கு வீடு பிரதிஷ்டை வச்சுருவோம். மே 14 கல்யாண நாள், 33 வருஷம் முடியுது, வந்தால் சந்தோஷம் அப்படி. ஐயா, ஈசா நீங்கள் கர்த்தரோட கனெக்ட் ஆகும்போது உங்கள் சந்ததியில் ஒரு துளிர் தோன்றாமல் இருக்கவே இருக்காது. ஈசா என்னும் அடிமரத்தில் இருந்து ஒரு துளிர் தோன்றும். வாழ்க்கையினுடைய மேன்மை என்னன்னா பணம் அல்ல. இங்கே எத்தனை பேருக்கு நீங்கள் பிரயோஜனமாக இருந்திருக்கீங்க வாழ்க்கை? எத்தனை பேருக்கு, எத்தனை பேரை உருவாக்கி விட்டுருக்கோம், எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். பவுல் சொல்லுகிறான், என்னை உடைத்து என்னை பலிபீடத்தில் வைக்க நான் தயாராக இருக்கிறேன், உடைத்து ஊற்ற தயாராக, வார்க்கப்பட்டு போனாலும் நான் கவலைப்படல். அப்போ நல்லா கவனிங்க. ஈசா என்னும் அடிமரத்தில் இருந்த ஒரு தகப்பன், ஒரு தாய் கர்த்தருக்கு பயந்து நடக்கும் பொழுது 1000 சாட்சி சொல்ல முடியும். அவன் வேர்களில் இருந்து ஒரு கிளை எழும்பி, எல்லாம் சொல்லுங்க, துளிர் தோன்றி வேர்களில் இருந்து ஒரு கிளை எழும்பும். இதெல்லாம் இல்லாட்டி இந்த வசனத்தை கிழிச்சு போட்டுடலாம். ஒரு தாய் தகப்பன் கர்த்தரோட நேரம் செலவழித்து கர்த்தருக்காக தன்னை அர்ப்பணித்து 3 மணி வெட்டி பேச்சு, வீண் பேச்சு, கண்ட கலத குப்பையெல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் வசனத்தோட ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருங்க ஐயா. உங்கள் குடும்பத்திலேருந்து ஒரு துளிர் தோன்றும், ஒரு கிளை எழும்பும். நல்ல கரங்களை தட்டி அல்லேலூயா. சாதாரண காட்ஸ் பிரசன்ஸ் அப்படிங்கிறது உலகத்துக்கே நீங்கள் எப்படி ஆசீர்வாதமாக இருக்கிறத பற்றி உங்கள்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஏதோ டம்மி பீஸ் மாரி உங்கள் தெருவுக்கு 4 பேருக்கு நற்பணி சங்க தலைவர், வட்டச் செயலர், குட்டச் செயலர், முட்டச் செயலர், அதுவல்ல. நான் உலகத்துக்கு சொல்கிறேன். ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களில் இருந்து ஒரு கிளை எழும்பி என்ன பண்ணுமா?
சத்தமாக சொல்லுங்க, செழிக்கும். சத்தமாக சொல்லுங்க, சரி. கர்த்தருடைய பிரசன்னத்தில் இருக்க இருக்க நீங்கள் செழிச்சு தான் ஆவீங்க ஐயா. தற்காலிகமாக சில நெருக்கடிகள் வரலாம், ஆனால் எப்போவுமே நான் கஷ்டத்தில் இருக்கேன் அப்படின்னா உங்களுடைய ஜெப நேரம், தேவனை தேடுகிற நேரத்தை நீங்கள் மாற்றி பாருங்கள். கொஞ்சம் வழக்கம் போல் நான் இருந்துட்டு ஆண்டவரை தேடி என்ன பிரயோஜனம்? ஒரு சிஸ்டர் தெரியும், கரெக்டாக 10 மணிக்கு வருவாங்க, 10:30 போயிடுவாங்க. ஆனால் அவங்க சொல்கிறது, பாஸ்டர் ஆண்டவரை தேடி சர்ச்சுக்கு வர்றதே 10 மணிக்கு, போகிறது 10:30, ஆண்டவரை தேடி என்ன பிரயோஜனம் அப்படிமா? நான் பிரயோஜனம் கிடையாது சிஸ்டர், நீங்கள் தேடுறதுல பிரயோஜனமே கிடையாது. ஏதோ கல்யாண வீட்டில் தலையை காமிச்சிட்டு போகிற மாதிரி, அப்படியா இல்லை. அடிமரத்திலிருந்து ஒரு கிளை எழும்பும், அடுத்தாப்புல போட்டிருக்கு, ஒரு துளிர் தோன்றி கிளை எழும்பி என்ன செய்யுமா? செழிக்குமா? இது இந்த அடிமரத்திலிருந்து உங்கள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை நான் சொல்கிறேன். அடுத்த வசனம் சொல்லுது, ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும் ஆலோசனையையும் பலனையும் அருளும் ஆவியும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கினார். நல்ல அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றும், அது கிளை எழும்பும், அது செழிக்கும். அடுத்தாப்புல போட்டிருக்கு, கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் என்ன பண்ணுவாரா? தங்கி இருப்பார். யோசேப்பு கர்த்தருக்கு பயந்தவன், மரியாளுடைய கணவன். அந்த அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றுது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யோசேப்புக்கு மாத்திரம் தூதன் இரவில் சொப்பனத்தில் டவுட்டை கிளியர் பண்ணலன்னு வைங்க, என்ன ஆயிருக்கும்? என்ன ஆயிருக்கும்? ஏங்க, தூதன் வந்தா என் மேலே அசைவாடனா குழந்தை உண்டாயிட்டேன், இதை நான் நம்பணுமா? அதான் ஆவியானவர் யோசேப்பிட்ட இரவில் தூதன் டவுட்டை கிளியர் பண்ணலைன்னா என்ன ஆயிருக்கும்? இல்லை, பக்கத்தில் சொல்லுங்களேன். உங்கள் பிள்ளைகளை வளர்க்க, உருவாக்க, உங்கள் குடும்பத்தை இணைக்க, ஏஞ்சல் ஆஃப் ரெக்கன்சிலேஷன், குடும்ப உறவுகளை கட்டுறதுக்குன்னே தூதர்கள் இருக்கு. நல்ல கரங்களை தாட்டி ஹல்லேலூயா. ஃபண்டு ஏஞ்சல் இருக்காங்க. ஃபண்டு ஏஞ்சல், பணத்தை கொண்டு வருகிற தூதர்கள். ஃபைனான்ஸ் ஏஞ்சல். யாக்கோபிட்ட சொல்றாங்க, யாக்கோபே உனக்கு என்ன வேணும்? எனக்கு பணம் வேணும். நம்ம ரிஜாய்ஸ் அசம்பிளியில் உள்ள நிறைய குடும்பங்களுக்கு என்ன வேணும்? சதமாக சொல்லுங்களேன். பணம் வேணும். திட்டமோ பெரியது, கையிருப்போ சொல்லு அருண் சிறியது அப்படின்னு. ஃபண்டு ஏஞ்சல், ஃபினான்ஸ் ஏஞ்சல், இவனை ஏமாத்திக்கிட்டே இருக்கான். அவன் சொல்றான், கர்த்தருடைய தூதன் எப்பா உனக்கு என்ன வேணும்? ஐயா 14 வருஷம் ஏமாந்துட்டேன். நல்ல வேளை நான் யோசித்தேன். லாபான் வீட்லேயே அது முன்பு இருந்தான் யாக்கோபு, முட்டாப்பைய. மோச வீட்டில் போய் இருந்தான்னு வச்சுக்கலாம். எத்தனை பெண்ணுங்க அங்கே? மோச வீட்டில் யாக்கோபு இருந்தா 7 வருஷமா எத்தனை வருஷம் வேலை பார்த்துருப்பான் சொல்லுங்களேன். ஆமாம். இப்போ கடைசி பிள்ளை மேலே ஆசைப்பட்டான். மூத்த பிள்ளையை கட்டி கொடுத்து கடைசி பிள்ளைக்காக அடுத்த 7 வருஷம். பிறகு மறுபடியும் நைட்டில் கல்யாணம், மறுபடியும் திராட்சரச பார்ட்டி. பிறகு காலையில் கல்யாணம் முடிஞ்சு மறுநாள் ஃபஸ்ட் நைட்லாம் முடிஞ்சு தான் தெரியும், நீர் என்னை ஏமாத்தினீர். மூத்த மகளையும் கொடுத்து ஏமாத்தினீர், 2வது மகளையும் கொடுத்து ஏமாத்தினீர், 3வது மகளையும் கொடுத்து ஏமாத்தினீர், 4வது மகளையும். 7 குமாரத்திகள் எல்லாம் பக்கத்தில் சொல்லுவாங்க. வைக்க வேண்டிய இடத்துல தான் உங்களை என்னை ஆண்டவர் வைப்பார். எத்தனை வீட்டில் கொண்டு யாக்கோபை வச்சாச்சுன்னா 49 வருஷம் அதுலேயே என்ன பண்ணியிருக்கோம்? 7 7 49 சோழி முடிஞ்சிருக்கும். ஆனால் மோசே எத்தனை வீட்டில் 7 குமாரத்திகள், 6 கொழுந்தியாம்பாங்க நம்ம பாஷையில் சொல்லப்பான். ஆனால் ஒரு பரிசுத்தவான் தேவ மனுஷன்
ஒரே மனைவி சிப்போராள் அவளோட வாழ்ந்தான். 110 வயசு வரைக்கும் சிப்போராள். மோசேக்கு 110 வயது ஆகும்போது அவன் இறந்து போனான். பிறகுதான் எத்தியோப்பியா பெண் அவன் என்ன செய்கிறான், கல்யாணம் பண்ணி அதுக்கு நாத்தனார் சண்டை. 110 வயசில் பல்லு இருந்துச்சா இல்லையான்னு தெரில. யாருக்கு? மோசே அக்கா ஒருத்தி இருக்காள் நாத்தனார், நாத்தம் தள்ளிடுவா. யார் அவ பேர்? மிரியாம். நல்ல டான்ஸ் ஆடுவா, சண்டையிலையும் போ, கத்தனா கத்து. இப்போ நல்லா கவனிங்க, நான் எதில் விட்டேன்? பாயிண்டை மறக்கக்கூடாதுங்க. நான் மறப்பேன், நீங்கள் மறக்கக்கூடாது. யாக்கோபுக்கு ஃபண்டு ஏஞ்சல் வந்து சொல்லி கொடுக்குறான். எப்பா அவன் ஆடுதானே உனக்கு வேணும், ஒன்றும் இல்லை, எல்லாம் பக்கம் சொல்லும், ஆசீர்வாதம் பக்கத்தில். சத்தமாக சொல்லுங்க. வாதுமை பட்டைகளெல்லாம் உரிச்சு போடுப்பா. ஃபைனான்ஸ் ஏஞ்சல். ஐயா நான் விசுவாசிக்கிறேன், இந்த ஜனவரி மாதத்துலேருந்து நம்ம சபையில் ஃபைனான்ஸ் ஏஞ்சல் இறங்கியிருக்கிறாங்க. நல்லா விசுவாசிக்கிறவங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நல்லா கவனிங்க, இந்த கர்த்தருக்கு பயப்படுதல் என்பது ஒரு ஆவி. ஏசாயா 11 போட்டிருக்கு, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவி. 11:2 போட்டிருக்கு. எல்லாம் சொல்லுங்க, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தின் ஆவி. அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லி, கர்த்தருக்கு பயப்படுதல் அப்படின்னா அவர் மேலே ஒரு பெரிய அட்மிரேஷன், மரியாதை. அவரை நீங்கள் ரசிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா மற்ற எந்த ரசனையும் உங்களுக்குள்ளே போகாது. புரியுதா உங்களுக்கு? அவரை என் கண்ணு முன்னால் வச்சுட்டீங்கன்னா, தாவீது சொல்கிறான், தீங்கான காரியத்தை என் வீட்டிலே நான் வைக்க மாட்டேன். அப்போ கர்த்தருக்கு பயப்படுதல், அவர் மேலே ஒரு பெரிய மரியாதை. ஒரு உயர்ந்த மனிதர்கள், நற்குணங்கள் உள்ள மனிதர்கள், ஏராளம் கொடுக்குற ஒரு மனிதன், ஒரு பரிசுத்தவனை பார்த்தா ஐயா வாங்க, அவங்க மேலே ஒரு மரியாதை. அன்பின் நிமித்தம் எல்லாம் சதவீதம் அவர் ஒரு அன்புள்ள தெய்வம். சொல்லுங்க சதவீதம், அன்புள்ள. முந்தா நாள் பாஸ்டர், ஏன் என் ஹஸ்பண்டு ஒரு ஃபேமிலி திருநெல்வேலியில் இருந்து கவுன்சிலிங் வந்துடுச்சு, ஏன் என் ஹஸ்பண்ட் என்ன டைவர்ஸ் பண்ண, ஏன் எங்கள் அப்பா இறந்தாங்க, ஏன் அம்மா இறந்தாங்க, நிறைய கேள்விக்குறிகள். ஒன்று சொன்னேன், உங்கள் அப்பா இறந்ததுக்கும் உங்கள் அம்மா இறந்ததுக்கும் உங்கள் கணவர் உங்களை டைவர்ஸ் பண்ணதுக்கும் கர்த்தர் காரணம் கிடையாது. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேற ஒன்றுக்கும் வரான். நானோ, எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, நானோ கார் பேர் பைபிளில் இருக்கு. நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும். ஐயா தீமையினால அவர் சோதிக்கிறவர் அல்ல. பழைய ஏற்பாட்டில் பிசாசை பற்றி அறிவு இல்லை. புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா முதல்ல இயேசு வந்த உடனே சொன்ன காரியம், திருடனை பற்றி அறிமுகப்படுத்துகிற அவன் தான் சாத்தான். வேதம் சொல்லுது, நன்மை எங்க இருந்து வருதுன்னா, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து இறங்கி ஜோதிகளின் எல்லாம் ஜோதி. சொல்லுங்க, அந்த பைபிளில் இருக்க பேரே கிடையாது. இஸ்ரவேல் நம்மால் வச்சுட்டான், வடிவேல் அப்படின்னு வச்சுட்டேன். ரெகுவேல் என்ன வச்சுட்டான், ஏதோ ஒரு பேர். இப்போ கர்த்தருக்கு பயப்படுதல் என்பது ஒரு ஆவி. அதுக்கு 3ஆம் வசனம் வாசிக்க, 3ஆம் வசனம் 4ஆம் வசனம். ஐயா கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசம். யாருக்குன்னா இயேசுவுக்கு. எல்லாம் சொல்லுங்க, இயேசுவுக்கு. அவரை பற்றி போட்டிருக்கு. எது பயம் அப்படின்னா, நல்ல கவனிங்க, அவர் தமது கண் கண்டபடி. ஐயா கர்த்தருக்கு பயப்படுதல், போன வாரம் கூட சொன்ன கீழ்ப்படிதல் கர்த்தருக்கு பயப்படுதல். லஞ்சம் வாங்காம இருத்தல் கர்த்தருக்கு பயப்படுதல். அநியாயத்தின் திரைவங்கள் ஒன்றுக்குமே ஆண்டவர் ரிஜாய்ஸ் அசம்பிளியில் உள்ள ஒரு பிள்ளைகளும் அந்த லஞ்சம் லாவணியத்துக்கு விலை போகக்கூடாது. கண் கண்டபடி, எல்லாம் சத்தமா சொல்லுங்க.
எல்லாம் சத்தமாக சொல்லுங்க. கண் கண்டபடி. அடுத்தாப்புல காது கேட்கிறபடி. சொல்லுங்க. ஐயா, அந்த காதை முதல்ல விளக்கணும் யார் தெரியுமா? சவுல். ராஜாவாகிறதுக்கு முன்னால் இவனா நம்மை ஆளப் போகிறவன் அப்படின்னானா அவன் காது கேளாதவன் போல இருந்தான். ஆனா தாவீது கொன்றது 10,000, சவுல் கொன்றது 1000. ஒன்னு காது என்ன செஞ்சிச்சு? கேட்டு. ஐயா, என்னை விட என் மருமகன் சூப்பரா 10 மடங்கு அவரு ஆண்டவர் பயன்படுத்துறா. நான் என்ன ஒரு நல்ல மாமனார்னா என்ன பண்ணியிருக்கணும்? என் மருமகனை போல உண்டா? சாமுவேல் இருந்த நாள் வரைக்கும் பெலிஸ்தியர் தாழ்த்தப்பட்டார்கள். சவுல தாவீத மாத்திரம் இவன் அக்செப்ட் பண்ணி வச்சிருந்தா கூட பொறாமப்படாம பெலிஸ்தியருடைய கையினால இவன் செத்திருக்கவே மாட்டான். யாரு? சவுல். அவனுக்கு மிகப்பெரிய சத்துரு பெலிஸ்தர். ஆனா தாவீது நிக்கிறான் அப்படின்னா மிகப்பெரிய டெரர். தாவீதுனா முழு பெலிஸ்தருக்கும் பயங்கர பயம். கடைசியில் பார்த்தீங்கன்னா தாவீதோட கர்த்தர் இருந்தார். கர்த்தர் எவன் கூட எல்லாம் இருக்கிறாரோ அவங்களெல்லாம் கூட வைத்துக் கொள்வது மிகப்பெரிய பாதுகாப்பு. கரங்களை தட்டுங்கள். சவுலை விட்டு விலகினார். சவுலை விட்டு கர்த்தர் விலகினார். தாவீது கூட இருக்கார். அவனை கூட வச்சிருக்கலாமே. கர்த்தர் உங்களை விட்டு விலகிறதுக்கு ஒரு அடையாளம் என்ன தெரியுமா? புதிய ஏற்பாட்டில் விலகவே மாட்டார். ஒரு ஓரத்தில் போய் ஒதுங்கி நிற்கிறதுக்கு காரணம் கர்த்தரோடு இருக்கிறவங்கள நீங்கள் விட்டு விலகுவீங்க. அது பெரிய உங்களுக்கு பாதுகாப்பு இன்மை. இப்போ நான் இதில் என்ன சொல்ல வரேன்? எல்லாம் சொல்லுங்கள். கர்த்தருக்கு பயப்படுதல் என்பது ஒரு ஆவி. சொல்லுங்க. ஆமாம். அந்த கர்த்தருக்கு பயப்படுகிறவங்களுக்கு குடும்பத்தின் மேலே அவங்க மேலே ஒரு தயவு இருக்கும் பார்க்கணும். நீங்கள் 103ஆம் சங்கீதம் ஒரு 3 வசனத்தை வாசிக்கிறேன். இந்த பிளஸ்ஸிங்ஸை பற்றி நான் சொல்லி முடிக்க போகிறேன். 103ஆம் சங்கீதம் ஒரு 3 வசனங்களை வாசிக்கல. 103:11 வந்து கரண்ட் வந்துச்சு. 103:11 வாசிங்க. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ. ஐயா, பூமிக்கு வானம் எவ்வளவுன்னா லிமிட்லெஸ்யா. பூமிக்கு வானம், நட்சத்திரங்களுக்கு இனிமேல் ஒரு ஆள் அனுப்பணும் அப்படின்னா புதுசா ஒரு 18 வயசு 20 வயசு பையனையும் பொண்ணையும் எடுத்து அவங்க கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு ஸ்பேஸ்லேயே வானத்திலேயே புள்ள பிறந்து அந்த புள்ள போயிட்டு வந்துருமா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா பூமிக்கு வானத்துக்கு எவ்வளவு தூரமானா லிமிட்லெஸ். அவ்வளவு தூரமாய் அவர்களுக்கு பயப்படுகிறவர்கள் மேல் ஐயா அவருடைய கிருபை. நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. For as the heaven is high above the earth, so great is his mercy toward them that fear him. அடுத்தாப்புல 13 வாசிக்க. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல, like as a father feareth his children, so the Lord feareth them after fear him. ஒரு தகப்பன் தன் பிள்ளை, மோசேயினுடைய ஊழியம் என்ன ஊழியம் தெரியுமா? தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல ஊழியம். தகப்பன் சில நேரம் பிள்ளை அழுதுச்சுன்னா தெருவை சுற்றி சுற்றி வருவான், லம்பாடி மாதிரி. கவனிச்சிருக்கேன். சார் 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 சார். இவன் காட்டுத்தனமா கத்துறதுல அது என்னவோ எருவு மாடு வருது, பைசன் வருதுன்னா அது என்ன செஞ்சிடும்? கூட கொஞ்சம் அது இதாயிரும். கத்து இல்லாட்டி பார்த்துரும். இவன் கூட நம்மளால் போட்டி முடியாது. இவன் மட்டன் கோலா தின்னுட்டு கத்துதான் அப்படின்னு. மோசேனுடைய ஊழியம் ஜனங்களை தகப்பனை போல சுமந்து வர்ற ஊழியம். ஆனால் யோசுவானுடைய ஊழியம் சுற்றி வருகிற ஊழியம் அல்ல. எமோரியர், எபூசியர், கிர்காசியர் 7 ஜாதிகளை 31 ராஜாக்களை அவங்க எல்கைக்குள்ளேயே போய் அவங்கள துரத்தி அவங்கள முறியடிச்சு
தாம் பிள்ளைகளை கொண்டு சுதந்திரித்து பங்கிட்டு கொடுக்கிற ஊழியம். நல்ல கரங்களாத்தான். ரிஜாய்ஸ் அசம்பிளிக்கு சுமக்கிற ஊழியமும் இருக்கு, சுதந்திரிக்க வைக்கிற ஊழியமும் இருக்கு. நல்ல கரங்களை தட்டி அல்லேலூயா. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு என்ன செய்கிறார்? இறங்குகிற. 17 வாசிங்க. அதே 103:17. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும். But the mercy of the Lord is from everlasting to everlasting upon them that fear him, and his righteousness unto children's children. ஐயா இந்த பக்கத்தில் சொல்லுங்க. கிருபை என்பது, தயவு என்பது, கையை கொடுத்தா சொல்லுங்களேன், முகத்தை பார்த்து, சாலமோன் முகத்தை பார்த்து சொல்லுங்க. தயவு என்பது, கிருபை என்பது, ஃபேவர் என்பது அநியாயமானது, நியாயமற்றது. நியாயமற்றது. இன்ஸ்பெக்டர் சார் நல்லா கவனிங்க. அது நியாயமற்ற. 1000 பேர் வரிசையில் நிற்பாங்க, ஒருத்த மாத்திரம் உங்களை கொண்டு போய் இபி ஆஃபீஸுக்குள்ளே போய் இல்லைங்க முடிங்க அது எங்கள் பாஸ்டர் அப்படின்னு சொல்லி போனால் பெருமையாக இருக்கும். மற்றவனுக்குள்ளே ஒரு எலும்பும் பார்க்கணும், வைத்தறிச்சு. கிருபை தயவு என்பது ஒரு நியாயமற்றது. உங்களுக்கு தெரியுமா, நீங்களும் நானும் கிருபையினால் நிறைந்தவங்க. நான் எப்பவுமே சொல்லிக்கிட்டு இருப்பேன், நம்ம எல்லாம் 11வது மணி வேலை ஆட்கள். காலையில் வந்தவனுக்கு ஒரு சம்பளமா, ஒரு பணமா? நம்மளை போல 11ஆம் மணி வேலையில் நமக்கு வந்தவங்களுக்கும் ஒரு சம்பளமா? கரங்களை தாட்டுங்கள. இதுதான் தயவு, இதுதான் கிருபை. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை என்னை உயர்த்தி வைத்ததே. அதுதான் கிருபை, அவர்தான் கிருபை என் ஜீவனுக்கு. என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய. என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய. ஜீவனை பார்க்கிலும் பெரியதே, தேவ கிருபையே. ஜீவனை காட்டிலும் பெரியதே, பரமனை நீவினில் சிறந்ததே, எனக்கு இலவசமானதே. தேவ கிருபையே, அதுதான் கிருபை, அதுதான் கிருபை என் இயேசு என் கிருபையானாரே. அவர்தான் கிருபை, அதுவே கிருபை என் இயேசு நமக்கு கிருபையானாரே. என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய. நல்ல கவனிங்க. நீங்க பைபிள் முழுவதும் பார்த்தீங்கன்னா கிருபை அப்படின்னா அது நியாயமானது, இல்லாட்டி நியாயமற்றது, அநியாயமானது. காயின் மூத்தவன், ஆனா ஆபேல் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவன் கொடுத்த காணிக்கை கொடுத்து தேவனே சாட்சி கொடுத்தார். எப்ராயிம் இளையவன், இளையவனை மூத்தவன் என்ன செய்வானா? சேவிப்பான். யாக்கோபு இளையவன், தாவீது இளையவன், யோசேப்பு இளையவன். இன்னொரு வகையில் சொல்ல போனா நீங்களும் நானும் ஆகாதென்று தள்ளப்பட்ட சின்னவன் 1000 சிறியவன். நல்லதான் கையா தாட்டுங்க. சரி, அல்லேலூயா. தகுதியே இல்லாதவனுக்கு அருளப்படுகிற ஈவு. அதான் சொல்றேன். பக்கத்துல நடக்கிற தீமைய நம்மளை அஃபெக்ட் பண்ணாது. உன் பக்கத்துல 1000 பேர், உன் வலது பக்கத்திலே 10000 பேர் விழுந்தாலும் அது உன்னை என்ன செய்யாதான்? அணுகாது. பக்கத்துல நடக்கிற தீமை அணுகாது. எங்கேயோ போற நன்மைய
வேதம் சொல்ல தெற்கத்திய வெள்ளங்களை திருப்புவது போல நமக்கு நேரம் என்ன செய்கிறாராம்? எகிப்தின் எத்தியோப்பியின் வர்த்தக லாபமோ, நெடிய ஆட்களாகிய சபையாரின் வர்த்தக லாபமோ, எங்கேயோ போற லாபம் உன்னிடமாய் தாண்டி. அல்லேலூயா. இதுதான் கிருபை. தமக்கு பயந்தவர்கள் மேல் 1000 தலைமுறை மட்டும் தயையும் இரக்கத்தையும் காண்பிக்கிற கர்த்தர். தாவீது பூர்ணம் உள்ளவனா? என் இருதயத்தை கேட்டவர். அவன் பூர்ணம் உள்ளவன் கிடையாது, ஆனா பாசம் உள்ளவன். நீங்களும் நானும் அவரை நேசிக்கிற பாசம் உள்ளவர்கள். நல்ல கவனிங்க. தயவு என்பது நியாயமற்றது, அநியாயமானது. 12 பிள்ளைங்க இருக்காங்க, 11வது யோசேப்புக்கு தாண்டி வருது. அப்ப தேவன் பட்சபாதம் உள்ளவரா? இல்ல. ஏற்கனவே 11 பேர்கிட்ட பேசியிருக்காரு. இந்த பைய உள்ளளுக்கு தேவன் தான் பேசினாரு. தேவ சத்தம் கேட்கக்கூடிய காது இல்ல. பைபிள் ஒரு வசனம் இருக்கு, தமக்கு பயந்தவர்களுக்கு அவர். வாசிக்கீங்களா அந்த வசனத்தை? வாசிங்க. 25:12 சங்கீதம் 25:12. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பா. எல்லாம் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, வழியை போதிப்பா. சொதப்புவார் கிடையாது. ஏன்னா கிளியரா சொல்லுது, வழி இதுவே, இதுவில் நடவுங்கள் என்கிற சத்தத்தை நீங்கள் என்ன செய்வீர்கள்? கேட்பார். அவர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. ரூபன்ட்ட பேசினார். ரூபன்ட்ட வேற ஒரு சத்தம் கேட்கு. தமக்கு பயந்து நடக்கிறவன் எவன் அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். ஒருத்தர் செக்ரட்டரியேட்ல வேலை, கல்யாணம் ஆகி செக்ரட்டரியேட்ல வேலை அவருக்கு. நான் சொல்றது பல வருடங்களுக்கு முன்பாய். வேலையில் உண்மை உள்ள ஒரு மனுஷன், கர்த்தருக்கு பயந்த மனுஷன். செக்ரட்டரியேட்ல அவர் வேலைக்கு சேரும்போது போட்டதை போடுங்க, இவ்வளோ அவ்வளோலாம் கேட்கல. ஆண்டவர் செக்ரட்டரியேட்டில் அவர் ஒரு 30 வயசு போல் போய் வேலைக்கு சேர்ந்தார். சேரும்போது கர்த்தர் சொன்னாராம், மகனே உன் ஒய்ஃப்கிட்ட கொஞ்சம் பணம், இந்த நகை எல்லாத்தையும் ஒரு பிளாட்டை வாங்கி போட்டு சென்னையில் வாங்கி போட்டார். ஆண்டோடைய சத்தத்தை கீழ்ப்படிந்தார். 30 வயதிலிருந்து 58 வயது வரைக்கும் 28 வருஷம் வேலை பார்த்தார். வேலையில் உண்மையாக இருந்தார், கஷ்டப்பட்டார், கர்த்தருக்கு பயந்து நடந்தார். ரிட்டையர்ட் ஆகும்போது அவருக்கு வந்த பணம் 3 லட்சம். பயங்கர சிரமம், பிள்ளைகள் ஃபீஸ் கட்ட வைக்க பல நெருக்கங்கள். ரிட்டையர்ட் ஆன பிறகு ஆண்டவர் சொன்னார், இப்போ அந்த பிளாட்டை நீ வித்துரு அப்படின்னு. பிளாட்டை போய் விற்றா எவ்வளோக்கு எடுப்பீங்க அப்படின்னா, 40,000க்கு வாங்கி போட்ட லேண்டு 3 கோடி ரூபாய்க்கு போச்சு. கரங்களை தாட்டுங்க. தமக்கு பயந்தவர்களுக்கு அவருடைய வழியை போதிப்பார். தேவ சத்தம் நீ கேட்கணும்னா, தேவனுடைய நடத்துதல் கேட்கணும்னாலே அவரோட கொஞ்சம் நேரம் நீங்க செலவழித்தா அவர் தெளிவாய் பேசுவார். என்னை கேளும், நீதிமொழிகள் மேம்பாடான காரியங்களை பேசுவேன். எல்லாம் சத்தமா சொல்லுங்களேன். தேவன் உங்கள்கிட்ட பேசினா தகுதிக்கு மீறி, பக்கத்தில் கையெடுத்து, மேம்பாடான காரியங்கள், என் வாய் சத்தியத்தை விளம்பும். எலன் மாஸ்க் சொல்றேன், தகுதிக்கு மீறி ஆசைப்படுங்கிறான். எலன் மாஸ்க் உலகத்துல நம்பர் 1 பணக்காரன். ஏலன் மாஸ்கா? எலன் மாஸ்க், எலோன் மாஸ்க். திருநெல்வேலிக்காரன் சொன்ன ஏல மாஸ்க் அப்படின்னு. வளநாடு பக்கம் எங்க உறவினர்கள்லாம் இருக்காங்க. என்ன மீன், பெரிய மீனை பிடிச்சன, அறுத்தன, நிறைய லத்தம் அப்படி.
ரத்தம் வந்து அவங்களுக்கு என்ன சொல்கிறாங்க, லத்தம் லத்தம் அப்படின்னு. திருவள்ளுவர்லாம் இருந்தால் தூக்கு போட்டு செத்துருவார். இப்போ என்ன சொல்ல வந்தேன், தகுதிக்கு ஏலான் மாஸ் சொல்றார், தகுதிக்கு மீறி ஆசைப்படுங்க. அப்படி ஆசைப்பட்டீங்கன்னா தகுதிக்கு மீறின பொட்டன்ஷியல் திறமைகள் உங்களுக்குள்ள இருந்து வெளியே வரும். கரங்களை தட்டுங்களா, அல்லேலூயா. அதை தான் தேவன் சொல்லுகிறார், நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறார். 147 சங்கீதம். கனடா தேசத்தில் ஒரு பாஸ்டர் ஒரு சர்ச்சை வைத்து ஒரு 20 ஸ்டூடெண்ட் தான் அவரால் பைபிள் காலேஜ், சீக்கிரத்தில் இந்த இடங்கள்லாம் வாங்கி பைபிள் காலேஜ் கட்ட போகிறோம். நல்ல இந்த ஃபெய்த்து, கிரேஸு, ப்ராஸ்பெரிட்டி, இந்த பூமியில் ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும். அதுக்கு தான் நம்ம டீச் பண்ணணும். 20 ஸ்டூடெண்ட்டு தங்குறதுக்கு தான் அவர்கிட்ட. அங்கே உள்ள இங்கே மாரி கிடையாது. இங்கே ஒரு ஹால் எடுத்து டார்மெட்ரி மாரி படுங்க, ஒரு பாத்ரூமில் 10 பேர் வரிசையில் இருங்க, இன்னொரு பாத்ரூமில் 10, அப்படி செய்ய முடியாது. அங்கே எல்லாமே வெளிநாடுகளில் பைபிள் காலேஜ்னால் அவங்களுக்கு தனி ரூம்பு, டென்னிஸ் கோர்ட்டு, ஸ்விம்மிங் பூல் எல்லாம் இருக்கும். 20 பேரை வச்சு பைபிள் காலேஜ் நடத்திக்கிட்டு இருந்தார். ஆண்டவர் சொன்னார், இந்த வருஷம் 40 பேரை நீ செலக்ட் பண்ண. ஆண்டவர் 20 பேர் தங்குறதுக்கு தான் என்கிட்ட இடம் இருக்குது. ஆண்டவர் சொன்னால், நான் சொல்கிறேன், நமக்கு பயந்தவர்கள்ட்ட ஆண்டவர் வழியை போதிப்பார். எல்லாம் பக்கத்தில் சொல்லுவாங்க, பயப்பட பயப்பட தேவ சத்தம் கிளியராக கேட்கும். மேம்பாடான காரியங்களை தான் ஏன் பேசுவார் தேவன். மட்டகரமான காரியங்களை பிசாசு பேசுவான். டாப் கிளாஸ் விஷன் இருக்குன்னா மேம்பாடான காரியங்களை கேளுங்க. உங்களுடைய நினைவு, உங்களுடைய சிந்தை, உங்களுடைய பார்வை ஹை கிளாஸாக இருக்கணும். கீழ்த்தரமான காரியத்தில் நடத்துகிறான்னா நான் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காங்க. நீங்கள் பிசாசுக்கு இடம் கொடுத்து ஏதோ ஒரு விதத்தில் உங்கள் குடும்பத்தை தெருவில் கொண்டு நிறுத்த போனான்னு அர்த்தம். பிசாசு உங்களுடைய நினைவும் கனவும் தரிசனமும் நீங்கள் நிரம்ப நிரம்ப உங்களுடைய வாழ்க்கை தரும். உங்களுடைய பேச்சுவார்த்தை, உங்களுடைய நினைவு, உங்களுடைய சிந்தை தேவனுடைய மூளையை திறந்தா போகும். மேம்பாடான காரியங்கள், கோடிக்கணக்கான காரியங்கள். இந்த பாஸ்டர்கிட்ட சொன்னார், 40 பேரை நீ செலக்ட் பண்ணிட்டு. செலக்ட் பண்ணி எல்லாம் அட்மிஷனுக்கு வந்துட்டாங்க. ஜூன் 1ஆம் தேதி அட்மிஷனுக்கு வந்துட்டாங்க. ஆண்டவரே நீ சொன்னேரு, நான் செலக்ட் பண்ணிட்டேன், இப்போ என்ன செய்ய? இப்போ நீ காரை ஸ்டார்ட் பண்ணு. காரை ஸ்டார்ட் பண்ண நேராக போனா ரைட்டில் போ, லெஃப்டில் போ, ரைட்டில் போ, நேராக போ. இங்கே நிப்பாட்டு, இந்த வீட்டில் நிப்பாட்டு, இந்த வீட்டு கதவை போய் தட்டு. அந்த வீட்டு போய் கதவை தட்டினார். ஒரு அம்மா, என்ன வேணும்? வயசான அம்மா. அம்மா 20 பேரை வச்சு பைபிள் காலேஜ் நடத்திக்கிட்டு இருந்தேன். 40 பேரை ஆண்டவர் செலக்ட் பண்ண சொன்னார். 40 பேரை செலக்ட் பண்ணேன். காரை எடு, ஸ்டார்ட் பண்ண, நான் சொல்கிறபடி போ. ஆண்டவர் மேப் போடுவாரா? ஐயா, கனடா தேசத்துலேயும் மேப் போடுவார். தூத்துக்குடியில் ஒரு பாஸ்டர் வாடகை கொடுத்து முடியல, பயங்கர கஷ்டம். வாடகைன்னா ஓலை குடிசை போட்டு நடத்திட்டு இருந்தாங்க. இப்போ தூத்துக்குடியில் இப்போ அவங்க பெரிய சபையாக இருக்குது. பாஸ்டர் ஸ்டீஃபன் அவங்க சர்ச்சை எப்படி சொந்த இடம் வாங்கினாங்கன்னா, அவங்க சபைக்கு ஒருத்தர் ஏசுதாசன் ஒரு தீர்க்கதரிசி வந்திருந்தார், கன்னியாகுமரிக்கார். திடீர்னு சொன்னார், டிரைவரை காரை எடுத்தாங்க. அந்த பாஸ்டர் உட்காருங்க, சொந்த இடத்த ஆண்டவர் தர போகிறார். எங்கே போக? நேராக போ, லெஃப்டில் போ, ரைட்டில் போ. கர்த்தர் சொன்னார் அவரை. பயந்தவர்களுக்கு வழியை போதிப்ப சொல்லுங்க. பயந்தவர்களுக்கு பெண் வீடு, மாப்பிள்ளை வீடு, வேலை, சொத்து வாங்கிறது எல்லாம் மேம்பாடான். தூத்துக்குடியில் டிரைவர் சொன்னா, ஐயா இது தெருவில் போனால் குப்பமேடு தான் வரும், போ. கர்த்தர் சொல்றார், இல்லையா குப்பமேடு தான், முனிசிபாலிட்டி குப்பை தான் ஐயா கிடக்கு, அங்கே தான் போக சொல்கிறேன், போ. நேராக குப்பமேட்டில் போய் நிப்பாட்டி, இதுக்கு மேலே வண்டி போகாதியா, கொஞ்சம் தள்ளி தான் நம்ம குப்பையிலேருந்து வெளியே வரணும்னார். நான் தள்ளுறேன். குப்பமேட்டில் போய் நிப்பாட்டி, தூத்துக்குடியில் வேற எங்கேயும் கிடையாது. ஐயா தேவன் எங்கேயும் பேசுவாரியா. ஆற்றங்கரையில் யாக்கோபோட பேசினார், சிறைச்சாலையில் பவுலோட பேசினார், யோசேப்போட பேசினார். தேவன் உங்கள் கிறிஸ்டியனில் பேசுவார். நீ குளிக்க போகிற இடத்துல பேசுவார். பாத்ரூமில் ரொம்ப பேசுவார் தெரியுமா. நிறைய மெசேஜ் எங்கே கிடைக்கும் தெரியுமா? எங்கே? பாத்ரூமில் கிடைக்கும். நான் சின்ன வயதுலேருந்து டாய்லெட் போனாலும்
பாத்ரூமில் பைபிளை கொண்டு போயிரு. எங்கள் இரும்பு கடையில் ஒரு பையன் நகை கடைக்காரன், அவன் தான் ரட்சிக்கப்பட்டு எவனோ சொல்லியிருக்கான், ஐசக்கு விளங்காத பையப்பா பைபிள் டாய்லெட்டுக்குள்ளேயும் பைபிளை கொண்டு போயிடும் அப்படின்னு. இன்னும் டாய்லெட்டில் சில நேரம் 5 நிமிஷம் 10 நிமிஷம் சில நேரம் தன்னை மறந்தே சிலவங்க மணிக்கணக்காக இருப்பாங்க. ஏங்க அவன் நீ செக் பண்ணுறதுக்குன்னு அடிக்கடி எதுக்கு நீ வியாபார நேரத்தில் ஏன் வர்ற அப்படின்னு. ஒரு நாள் நான் பாத்ரூமுக்குள்ளே போயிட்டு பைபிளோட வெளியே வந்தேன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் நம்பலை, பாத்ரூம்குள்ளெல்லாம் பைபிளை கொண்டு போயிடுவான் இவன் சொல்லலை. நான் அதை பார்க்குறக்காக தான் அடிக்கடி வந்துக்கிட்டே இருந்தேன். இன்னைக்கு நீ பாத்ரூம் போயிட்டு வர்ற, பைபிளோட வர்ற, உண்மையிலேயே நீ கர்த்தருக்கு பயந்தவன்ப்பா. கரங்களா தட்ட. அல்லேலூயா. இவர் தூத்துக்குடியில் பார்த்தீங்கன்னா அந்த குப்பமேட்டில் போய் நான் கர்த்தரை நீங்கள் ருசிச்சுட்டேங்கன்னா விடுவேங்களா? அதுதான் நான் சொல்கிறேன். வெறித்தனமாக எனக்கெல்லாம் பல மடங்கு வெறி மாரி ஆயிடுச்சு. அவர் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. அவருக்கு விரோதமாக எதையும் செய்ய முடியாத ஒரு நிலைமைக்கு நான் வந்துட்டேன். அவரால் நிறைகிறத போல ஒரு பாக்கியம் இந்த உலகத்தில் அல்ல. எந்த உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன். அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம் அவரையே நேசிக்கிறேன். அவர் நாமம் ஊற்றுண்ட அவரையே நேசிக்கிறேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா எங்கள் அண்ணலாம் பாடிடுவேன். அல்லேலூயா துதி இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் கர்த்தனை கொண்டாடுவேன். அல்லேலூயா. இத்தனை கிருபைகள் கர்த்தனை கொண்டாடுவேன். நல்ல கவனிங்க. குப்பமேட்டில் கொண்டு சொல்லிட்டாரு பாஸ்டர், இதுதான் உங்க இடம், இது குப்பமேடை, இந்த இடம், இதை நீங்க முடிங்க, தேவன் உங்களுக்கு இந்த இடத்த காமிக்கார். குப்பமேட்டில் இருந்து அந்த இடத்துக்கார ஓடியே வந்துட்டார். ஐயா என்ன என் இடத்த நீங்க பாக்கிய? ஐயா இந்த இடம் சர்ச்சுக்கு வேணும். சர்ச்சுக்கா வேணும்? தயவு செய்து வாங்கிடுங்க. அப்படியாவது இந்த டன்னு கணக்கில் உள்ள குப்பை என்ன செய்யும்? போகும். நல்லா இருப்பேங்க, இருக்கிறத கொடுங்க. பாக்கெட்டில் பாஸ்டர் கையை விட்டார். எவ்வளோ ரூபா? 60 ரூபா. 60 ரூபா வந்திருக்கு. இதுதான் அட்வான்ஸு. அடுத்த வாரம் 3000 ரூபா. நல்ல ஒரு விமோச்சனம் வந்துச்சியா, தேவாலயத்தை கொடுத்துட்டேன் ஐயா. அடுத்த வாரம் 3000 ரூபா புரட்டி அதை ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு. பண்ணின மறுநாள் கலைஞர் மு கருணாநிதி சட்டசபையில் தீர்மானம் போட்டு இந்த குப்பமேடு இருந்த இடத்து பக்கத்தில் பஸ் ஸ்டாண்டு வருது, இந்த குப்பைகளை எல்லாம் கவர்மெண்டே காலி பண்ணிடணும் சட்டசபையில் தீர்மானம் போட்டு ரிஜிஸ்டர் பண்ண மறுநாள் சட்டசபையில் தீர்மானம் போட்டு குப்பையை கவர்மெண்டே அகற்றுச்சு. அடுத்த நாள் இவர் வந்து ஐயா 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 விற்றதை விட 10 மடங்கு நான் தாரேன். இல்லையா, இது ஆண்டவர் காரியம், முடிஞ்சது தான், இனிமேல் மாற்ற முடியாது. இன்னைக்கு அந்த இடம் பல கோடி போகும். தேவன் தமக்கு பயந்தவர்களுக்கு வழியை போதிப்பார். கரங்களை தட்டு. கட்டிடுறாங்க, கையெல்லாம் வலிச்சிடும். கனடாவில் அப்படிதான் நடந்துச்சு. அந்த அம்மா கதவை திறந்துச்சு, என்ன வேணும்? சில நேரம் சில ஆட்கள் வந்து நம்மளை மிரள பண்ணுவாங்க. ஆனால் பின்ன ஆட்கள், அந்த ஆட்கள் தான் நமக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க. இப்போ இந்த இவர் சொன்னாரா, நான் ஒரு பாஸ்டர், கர்த்தர் 20 பேருக்கு 40 பேரை செலக்ட் பண்ண சொன்னார். செலக்ட் பண்ணிட்டேன். கர்த்தர் இங்கே போ அங்கே போன்னு சொல்லி கரெக்டாக உங்கள் வீட்டு முன்னால் நிறுத்து, இந்த கதவை தட்டுன்னு சொன்னார். நான் தட்டுன்னேன். பிரைஸ் தி லார்ட். ஏப்பா, சிலவங்க பிரைஸ் தி லார்ட் சொல்கிறது நமக்கு கிட்னிலாம் வெளியே வந்த மாதிரி இருக்கும். இது சந்தோஷத்தில் சொல்கிறாங்களா, சந்தேகத்தில் சொல்கிறாங்களா? என்னம்மா, ஆண்டவர் 1 மாசமா என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு,
நீ யாரையும் தேடி போகாத, ஒருத்தனை அனுப்புவேன், உன் வீட்டை வந்து தட்டுவேன், அவனுக்கு இந்த 40 பேர் தங்கக்கூடிய பைபிள் காலேஜை அந்த சர்ச்சுக்கு எழுதி கொடுத்துரு. கரங்களை தட்டுங்கள். அல்லேலூயா. தமக்கு பயந்தவர்களுக்கு வழி அழகா போதிப்பார், அழகா போதிப்பார். இது எப்படி நான் மறுபடியும் சொல்கிறேன். உங்கள் கை நான் ஒரு 60 பேர் வீடு கட்டியிருக்கேன், ரொம்ப சந்தோஷம். ஆனால் நான் விசுவாசிக்கிறது 100க்கு 100 நம்ம சபையில் சொந்த வீடு இல்லாத குடும்பம், சொந்த கார் இல்லாத குடும்பம் இருக்கக்கூடாது. கரங்களை தட்டுறேன். அல்லேலூயா. ஐயா, கனடாலையும் பேசுவார், தூத்துக்குடியிலையும் பேசுவார். இந்த பக்கத்தில் ஒரு மாடியில் ஒரு வீட்டுக்கு சாப்பிட வந்தோம், ஒரு தங்கச்சி, நல்ல தங்கச்சி. இந்த இடத்த பார்க்குறோம், இன்னைக்கு காலையில் தான் இதை க்ளீன் பண்ணி போட்டிருக்காங்க. இந்த இடத்த பார்த்து நல்லா இருக்க, ஆண்டவர் காமித்தார், சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து பார்த்தேன். அட்வான்ஸ் போடு, பைய விட்டு 1000 ரூபா கிடையாது. ஐயா பக்கத்தில் சொல்லுங்களேன், உங்கள் ஆரம்பம் எப்பவுமே அற்பமாக தான் இருக்கும். புரியுதா? தேவன் ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி கிளை எழும்பி செழிக்கும். கரங்களை தட்டுங்கள். அல்லேலூயா. ஆரம்பத்தை பார்த்து பயந்துராதீங்க. உன்னிடத்துல என்ன இருக்கிறது? தீர்க்கதரிசி மனைவியை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், ஒரு குடம் எண்ணெயே அல்லாமல். எப்ப என்ன நினைச்சு தெரியுமா? அன்னைக்கு மாத்திரம் அவ 1000 பாத்திரம், 10,000 பாத்திரம், 20,000 பாத்திரம் வந்திருந்தா 20,000 பாத்திரமும் நிறைந்திருக்கும். எப்போ என்ன பாத்திரம் இல்லை, எண்ணெய் நின்று போயிற்று. பேதுரு 2 படகை வச்சு மீன் பிடிச்சிட்டு இருக்கான், பக்கத்தில் ஒரு படகை தான் கூப்பிட்டான். அன்னைக்கு மாத்திரம் பேதுரு ஒரு 100 படகை, வாங்கடா, சுப்பா, உலகநாதா, மடசாமி, குருசாமி எல்லாரும் வாங்கடான்னு சொல்லியிருந்தா 100 படகும் அமிழத்தக்கதாய். கரங்கள். அது காரணம், எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவு. எல்லாவற்றாலும் நிரப்புகிற நிறைவாகிய தேவன். நமக்கு பயந்தவர்களுக்கு அவருடைய கிருபையை, அப்படின்னா நியாயமே இல்லாத அநியாயமா உன் மேல அன்பு வைத்திருக்கிற கர்த்தர், உன்னை, உன் பிள்ளைகளை, ஒரு மனுஷன் கர்த்தருக்கு பயந்து நடக்கும்போது, கர்த்தரை தேடும்போது, கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கும்போது, ஆலை ஆராதனையா 8 மணியா 8:30 மணியா 8:25க்கெல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்களேன். உங்கள் பிள்ளைகளுக்கு பெரிய ரோல் மாடல் ஆயிரும். எங்கள் அம்மாவா உயிரே போனாலும் 7:50க்கு சர்ச்சில் இருப்பா, சாப்பாடா பலார்னு வாடா. சில ஒழுங்குகள் பிள்ளைகள் விரும்பினால் பிள்ளைகளுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாறாதீங்க. நீங்கள் உங்கள் ஸ்டாண்டர்டுக்கு பிள்ளைகளை கொண்டு வாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஹோட்டல்லனாலும் போய் திம்பேன், எங்கள் அம்மா பண்ணாது, சர்ச்சில் போய் நிற்கும். அதில் கர்த்தரை முக்கியப்படுத்தி, கர்த்தருக்கு அதெல்லாம் அவரை கனம் பண்ணுறது, அப்படிலாம் உங்களை கொஞ்சம் சில டிசிப்ளின் பண்ணி பாருங்களேன். உங்கள் மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பார்க்குறோமே. கர்த்தரை தேடி 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 பிச்சைக்காரனா இருந்தாவன கூட அவன் கோபுரத்தில் கொண்டு நிறுத்துவார். ஐயா, காரணம் அவரை தேடுறவர்களுக்கு குறைவில்லை, ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தரை விருதாவாய் தேடுங்கள் என்று நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு சொன்னது இல்லை. கர்த்தரை தேடுறது, அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிறது, அவருடைய வசனத்தின் மேல வாஞ்சியா இருக்கிறது, எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். சில காரியங்களை நான் வேகமாய் சொல்லி நான் முடிக்க போறேன். டீ வந்து ஒன்று முடிச்சிடலாம். நீங்கள் வாசிக்கலாம் ஒரு வசனத்தை. தேங்க்யூ ஜீசஸ். 34:7 கூட வாசிக்க. சங்கீதம் 34:7. தமக்கு பயந்தவர்களை சூழ கர்த்தருடைய தூதன் அவர்களுக்கு பயந்தவர்களை, அவருக்கு பயந்தவர்களை சூழ, சத்தமா சொல்லுங்க, எல்லாம் சத்தமா சொல்லுங்க, சூழ தூதன். ஐயா, இந்த சூழ தூதன் என்னத்தான் தெரியுமா? ஆண்டவருக்கு பயந்து நீ நடக்கும்போது உன்னைய எல்லாம் சொல்லுங்க, என்னைய சுற்றி என்னைய சூழ தூதன். உங்களை சூழ தூதன் இருக்கும்போது உங்களை அக்கினி சூளையில கொண்டு போட்டா கூட
உங்க முடி கூட கருகவே. எவ்வளோ பெரிய பாதுகாப்பு. பாஸ்டர் சுந்தரம்னு ஏசிய சபை போதகர், அவங்க ஒய்ஃபு ஸ்ரீலங்கா போயிட்டு ராமேஸ்வரம் வந்து ராமேஸ்வரத்துலேருந்து ட்ரெயினில் வர்றாங்க. அவங்க அந்த கம்பார்ட்மெண்ட்டில் அவங்க ஒரு ஆள் தான் இருக்காங்க, 2 பேர் ஏத்தாப்பில் உட்காந்துருக்காங்க. அவன் மற்ற இதில் கூட உட்காரலாம், ஆனால் இவங்களை தவறான நோக்கத்தோடு இவங்களை கெடுத்து விட வேண்டும் என்கிற நோக்கத்தோடு 2 பேர் உட்காந்துக்கிட்டு. இந்த அம்மா ஜெபம் பண்ணாங்களா, ஆண்டவரே என்னை சூழ தூதர்கள் இருக்காங்க, நான் விசுவாசிக்கிறேன். காரணம், அந்த காலத்தில் ட்ரெயின்லலாம் சில நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் 5 ஆள் 10 ஆள் ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் தான் இருப்பாங்க. அவங்க வந்தால் அவங்க போனாலும் தெரியாது. இப்போ உள்ள போலீஸ் பாதுகாப்பு, சிசிடிவி கேமரா ஒன்றும் கிடையாது. அந்த அம்மா ஜெபம் பண்ணாங்களா, ஆண்டவரே என்னை சூழ தூதர்கள் இருக்காங்கன்னு சொன்னேன். சொல்லி முடிக்கலையா ஒரு ஸ்டேஷன் வந்துச்சான், நின்றுச்சான் ட்ரெயின், மறுபடியும் போயிட்டான். இந்த அம்மாவுக்கு ஒன்றுமே தெரியல. ஆனால் ஏத்தாப்புல இருந்த 2 பேரும் இந்த அம்மா இறங்கும்போது சொன்னாங்களாம், ஆமாம் உங்கள் பக்கத்தில் ஆள் ஹைட்டு வெயிட்டுமா ஒரு ஆள் பயங்கரமாக இருந்தார, அவர் உங்கள் சொந்தக்காரரா? இந்த அம்மா சொன்னாங்களா, எனக்கு சொந்தக்காரங்க யாருமே இல்லையா, என் பக்கத்தில் யாருமே இல்லை, நாங்கள் உண்மையிலே உங்களை கெடுக்கணும்னு தான் நினச்சோம். ஆனால் உங்கள் பக்கத்தில் ஸ்டேஷன் நின்ன உடனே ஒரு ஆள் வந்து உங்கள் பக்கத்தில் இருந்தார். இவன் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு, ஐயா உங்கள் பக்கத்து வீட்டுக்காரன் கண்ணுக்கு தெரியும், உங்கள் கண்ணுக்கு ஆயிரம் 10,000 பேர்கள் உன் பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலத்து உன்னை அணுகிடாதே, உன் தேவன் உன் தாபரமே. அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே, உன் தேவன் உன் தாபரமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலோ என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே. என் ஆத்துமனே சரவர் என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே. என் அவர் சேட்டையின் கீழ் அவசட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம். சில வசனங்களை வாசிக்கலாமே, 86:11 கூட வாசிங்க. கர்த்தருக்கு பயப்பட பயப்பட கான்சன்ட்ரேஷன் உண்டாகும். 86:11 சங்கீதம். கர்த்தாவே உமது வழியை எனக்கு போதியும், நான் உமது சத்தியத்திலே நடப்பேன். நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். எல்லாம் சத்தமா சொல்லுங்க. அவருக்கு பயந்தவனுக்கு ஃபுல் கான்சன்ட்ரேஷன். தாவீது எப்படியா, அவன் நெத்திய மாத்திரம் கேப் இருக்குன்னு பார்த்து அடிச்சேன்னா, கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, ஒருமுகப்படுத்துகிற தேவன். பைபிள் ஒரு வசனம் இருக்கு, எசேக்கியா ராஜாவின் நாட்களில் பஸ்காவை ஆசரிக்க ஆசாரியர்கள் லேவியரை கர்த்தருடைய கரம் ஒருமுகப்படுத்திட்டு, நல்ல கரங்களை தட்டி ஒருமுகப்படுத்திட்டு பய பிள்ளைகளா, படிக்கிற பிள்ளைகளா, சீக்கிரம் IAS IPS ஆகணும். நம்ம சர்ச்சில் ஜாயகி, நீ என்ன ஆசைப்படுற, என்ன தான் செய்ய போற, உன் நோக்கம் என்ன? 2 ஒன்று டாக்டர், அப்படி இல்லாட்டி ஆர்காலஜி, என்ன ஆர்கியாலஜிஸ்ட். இந்த வரலாற்று காரியங்களெல்லாம் எனக்கு அது மேலே சொன்ன, சீக்கிரமாக சொல்லு, 2ல் ஒன்று தெரிஞ்சாகும்.
என்ன நோக்கத்தோடு நீ வாழுது எங்கள் கூட? என்ன நோக்கத்துக்காக எங்களுக்கு பிள்ளையா இருக்க? என்ன நோக்கத்துக்காக இந்த உலகத்துக்கு வந்த? இப்படிலாம் பாம்பை கொண்டு எரியணும் பிள்ளைகள் மேலே. சாவு மவளை, சுயத்துக்கு சாவு. அல்லேலூயா. நான் ஒன்று டாக்டர் ஆவேன் அப்படின்ட்டு ஆர்காலஜிஸ்ட், புதைப்பொருள் ஆராய்ச்சி, மறுபடியும் மண்ணுக்குள்ளையா? உங்கள் மெசேஜை விட அம்மா மெசேஜ் எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது. நிறைய ஹிஸ்டாரிக்கல் எல்லாம் சொல்கிறாங்க. ஆமாம், அவள் பாபர், அக்தர், ஹைதர் அலி போட்டும். சொன்ன கதையவே சொல்கிறீங்கப்பா அப்படின்னா எனக்கு நீங்கள்லாம் கேட்கீங்க, சிரிக்கீங்க. வீட்டில் வந்து எனக்கு அட்வைஸ், சொன்னதையே நீங்கள் சொல்கிறீங்கப்பா, புது புது கதையாக சொல்லுங்கள் அப்படின்னு. அடா பய உள்ள பழசையும் ஞாபகம் வச்சு இப்பவும் ஞாபகம் வச்சு எப்படி அப்பனை போட்டு மாட்டலான்னு அலையிறையில ஆத்தாளும் அவளும் ஒருமுகப்படுத்தும் என் சிந்தையை. எல்லாம் சொல்லுங்க. பயப்படுகிறவனுக்கு ஐயா அப்படின்னா ஒரு விஷன் உண்டாகும். ஐயா தாவீது போய் நிற்கிறான், முழு தேசமே கோலியாத்தை பார்த்து ஓடுது, அவன் முகத்துக்கு விலகி ஓடுது. வேதம் சொல்லுது, கர்த்தருக்கு பயந்த தாவீது பெலிஸ்தனை நோக்கி தீவிரமாய் ஓடி, கரங்களை தட்டுங்களை, தன் நடைப்பையிலே கையை விட்டு ஒரு கல்லை எடுத்து, டைமிங்க பாருங்க, ஓடுறான். டக்குன்னு இந்த செல்போன் பை மாதிரி ஏதோ ஒரு பை இருக்கு, நம்ம பையெல்லாம் இப்படி போனால் கை மாட்டிக்கிடும் சில நேரம், இப்படிங்கிறாங்க சிலவங்க. அப்படி இல்லை, தாவீது கையை போட்டு கல்லை எடுத்து சொல்லட்டி கரெக்டாக நெத்தியில் அடிக்கிறான். ஆக்சுவலாக இவன் யூதா கோத்திரம், யூதா கோத்திரத்துக்கும் கவன்களுக்கும் சம்பந்தமே இல்லை. பென்யமீன் கோத்திரம் தான் மயிர் இழையும் தப்பாது கவன்கள் எரிகிறவர்கள். ஐயா நீ எந்த கோத்திரமா இருந்தாலும் கர்த்தருக்கு நீ பயந்தா மற்றவன் சாதிக்காததை நீ சாதிப்ப. இவன் தான் இதை வாங்கணும், இவன் தான் இதை செய்வான், இவன் தான். கர்த்தருக்கு பயந்தா எவனும் எதையும் எப்பவும் செய்து முடிக்க அவராலே முடியும். கவன்கள்னாலே பென்யமீன் புத்திரர், மதுளையே அவங்க கவன்கள் கொண்டு வந்து சுவரையே இடித்தார்கள் போட்டிருக்கு. ஒரு மயிரிழையும் தப்பாது. மயிரிழைன்னா எவ்வளவு? யார் முடியாது இவ்வளோ தடி இருக்கா? யார் முடியாது இவ்வளோ தடி இருக்கா? மயிரிழை எப்படி இருக்கும்? நூலை விட கேவலமாக இருக்கும். ஆனால் சாப்பாட்டில் மாத்திரம் ஒரு முடி கிடந்துச்சுன்னா தூங்கு தூங்கு பாலாணி அப்படி இருக்க வேண்டிய இடத்துல முடி இருந்தால் இங்கே நல்ல சீவி ஷாம்பு போட்டு என்னென்னமோ பண்ணுறோம், அப்படி தானே? சாப்பாட்டில் கடந்தா அடா பாவி. நல்லா கவனிங்க, எல்லாம் கர்த்தருக்கு பயப்படும் பொழுது ஃபுல் பொட்டன்ஷியல் ஒருமுகப்படுத்துவார். ஃபுல் பொட்டன்ஷியலை வெளியே தேவன் கொண்டு வருவார். கரங்களை தாட்டுங்களா. அல்லேலூயா. இன்னும் 1-2 வசனத்தை சொல்லி முடிச்சிடறேன், டைம் ஆயிடுச்சு. 61:5 சங்கீதம். சங்கீதம் 61:5. தேவனே என் பொருத்தனைகளை நீர் கேட்டீர். For thou, O God, hast heard my woes. Thou hast given me the heritage of those that fear thy name. உமது நாமத்துக்கு பயப்படுகிறவர்களின் சுதந்திரத்தை. எல்லாம் சொல்லுங்க, பயப்படுகிறவர்களின் சுதந்திரம். சத்தமா சொல்லுங்க, பயப்படுகிறவர்களின். நீங்கள் 125:3 பார்த்தீங்கன்னா, நீதிமான் தன் கையை அநியாயத்திற்கு நீட்டாதபடி நீதிமானுடைய சுதந்திரத்தின் மேல். நீதிமானின் சுதந்திரம்னு ஒன்று இருக்கு, பயப்படுகிற சுதந்திரம்னு ஒன்று இருக்கு. கொலோசியர் 1:12 போட்டிருக்கு, பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்திலே பங்கு அடைவதற்கு நம்மை தகுதிப்படுத்தின வரும். நீங்கள் 125:3-4 போடுங்க. அதை நீதிமான் தன் கையை அநியாயத்திற்கு நீட்டாதபடி நீதிமானுடைய சுதந்திரத்தின் மேல். 3 வாசிங்க. நீதிமான்கள். For the rod of the wicked shall not rest upon the lot of the righteous, lest the righteous put forth their hands unto iniquity. நீதிமான்கள் அநியாயத்திற்கு தங்கள் கைகளை நீட்டாதபடிக்கு ஆகாமித்தின் கொடுங்கோல் நீதிமானுடைய சுதந்திரத்தின் மேல்
எல்லாம் நல்ல கையை வச்சு, என்னுடைய சுதந்திரத்தின் மேல் எவன் வந்தால் தேவன் தூக்கி எறிவார். எவன் என் சுதந்திரத்தில் கை வச்சாலும், தேவாலயத்து பாத்திரங்கள் மேலே கை வச்சா அன்று இரவு அவன் கொலை செய்யப்படுவான்னு போட்டிருக்கு. எகிப்தில் இவங்களுக்கு சேர வேண்டிய வருமானம், பிஎஃப், கிராஜுவேட் எல்லாத்தையும் பிடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கேன். யார்? பார்வோன். என்ன நடந்துச்சு தெரியுமா? எல்லாம் சொல்லுங்க. தயவு கிடைக்க பண்ணினார். ஐயா, தயவு கிடைக்க பண்ணான்னு என்ன தெரியுமா? பட்சிக்கிறவனிடத்துல பட்சணம். அப்படின்னா தேன்கூடு மரத்தில் இருக்கலாம், இந்த மேம்பாலத்தில் இருக்கலாம், காட்டில் இருக்கலாம். ஆனால் சிங்கத்தினுடைய வயிற்றிலிருந்து தேன தேவன் புறப்பட பண்ண கூடுமானால், பார்வோனுடைய கரத்திலிருந்து உனக்கு சேர வேண்டிய பொண்ணு, பொருள், சொத்து, சுகம், பிளாட்டு, வீடு உனக்கு வந்து சேரும். வேதம் சொல்லுது, ஆகாமியத்தின் கொடுங்கோல் நீதிமான்களுடைய சுதந்திரத்தின் மேல் நிலைத்திராது. கொலோசியர் 1:12 போட்டிருக்கு. ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்திலே பங்கடைவதற்கு உங்களை தகுதிப்படுத்தினவரும் இருளின் அதிகாரத்தினின்று விடுதலையாக்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு பிதாவை ஸ்தோத்திரிக்கிறேன். எல்லாம் சத்தமா 12 போடுமா? எல்லாம் சேர்ந்து வாசிங்க. ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவர்கள் ஆக்கினவரும். நான் கேட்குறேன், நீங்கள் தகுதி ஆயிட்டேல ஆகலையா? சொல்லுங்களேன். ஆயிட்டேங்க. வீடு வைக்கணும், இடம் வைக்கணும், இடம் இல்லை, இடம் வரும். மக்களே சொல்கிறேன், இடம் உங்களுக்கு வரும். வீடு வைப்பேங்க. மார்த்தாண்டத்தில் ஒரு வீடு, இங்கே ஒரு வீடு, கற்கோயில் பக்கம் ஒரு வீடு. எத்தனை வீடு? 3 வீடு. வேதம் சொல்லுது, ஆகாமியத்தின் கொடுக்கு. ஒருத்தன் பயந்து முருதேகாய் நடந்தான். வாசலில் காக்கிறவன், வாயில் காவலன், மூளை முறிப்பு. ஒரு சிலர் சொல்கிறாங்க வாயில் காக்கிறவன் கூட கிடையாது முருதேகாய், வாசலை காக்கிற சேவகர்களுக்கு எடுபடி வேலை பார்த்தவன். ஏப்பா வாய் உரைய கொஞ்சம் சாப்பாடு கூட போட்டா 2 இஞ்சி மரப்பை வாங்கிட்டு வா, இல்லாட்டி கடலை மிட்டாய் வாங்கிட்டு வானா ஓடி போய் வாங்கி எடுபடி வேலை செய்கிறவன் தான் முருதேகாய். வேதம் சொல்லுது, ஆமானுடைய வீடு முருதேகாய்க்கு கொடுக்கப்பட்டது. ஹவுஸ் டிரான்ஸ்ஃபர். நான் விசுவாசிக்கிறேன், இந்த ஜனவரி பிப்ரவரி மாதத்தில் லேண்டு டிரான்ஸ்ஃபர், ஹவுஸ் டிரான்ஸ்ஃபர், கோல்டு டிரான்ஸ்ஃபர், கார் டிரான்ஸ்ஃபர், 2 வீலர் டிரான்ஸ்ஃபர், மணி டிரான்ஸ்ஃபர். சும்மா கிடையாது. தேவ சமூகத்திலேருந்து கத்துறோம்னா அது அப்படியே நடக்கும். எல்லோரும் எழுந்திருக்கலாமா? தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். கர்த்தாவ் அப்படி கர்த்தருக்கு நம்ம கொடுத்துடலாமா? நீர்மாட்சிமை நிறைந்தவரே, துதி மகிமைக்கெல்லாம் என்றென்று பாத்திரரே, உந்த நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பே, உந்த நாமம் உயர்த்தி ஆராதிப்பே. ஐஸ்வர்யமோ ஆனந்தமோ உம் கரத்தில் இருக்கின்றதே, ஐஸ்வர்யமோ ஆனந்தமோ உம் கரத்தில் இருக்கின்றதே. எந்த மனிதனையும் பெண்மைப்படுத்த உம்மாலாகுமே, எந்த மனிதனையும் உயர்த்திடவே உம்மாலாகுமே. ஆராதனை ஆராதனை உந்த நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பே. மகத்துவமும் பேர்புகழும் உம் கரத்தில் இருக்கின்றதே,
இருக்கின்றதே. எந்த மனிதனையும் மேன்மைப்படுத்த உம்மால் ஆகுமே. எந்த மனிதனையும் மேன்மைப்படுத்த உம்மால் ஆகுமே. சத்தியமும் ஜீவனுமே உம் கரத்தில் இருக்கின்றதே. சத்தியமும் ஜீவனுமே உம் கரத்தில் இருக்கின்றதே. எல்லா சந்ததி சபையா உம்மாலாகுமே. எந்த மனிதனையும் மேன்மைப்படுத்த ஆராதனை ஆராதனை உங்கள் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பே. உங்கள் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பே. எல்லாரும் இந்த கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, உம்மை நமக்கு பயப்படுகிற பயம் எனக்கு உகந்த வாசனையாக இருக்கட்டும். உம்மை நான் தேடுவேன், இன்னும் அதிகமாய் தேடுவேன். ஆலயத்திற்கு சீக்கிரமாய் வர பிரயாசப்படுவேன். 1000 நாளை பார்க்கிலும் உடைய சமூகத்திலே செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கலாம். உடைய ஆலயத்தின் வாசற்படியிலே காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளும். உடைய வீட்டின் நன்மையால் நான் திருப்தியாவேன். உடைய வீட்டில் என்னை கொண்டு வந்து மகிழ பண்ணும். உடைய வீட்டின் மேல் வாஞ்சை எனக்கு உண்டு பண்ணும். ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, நேற்று மின்னும் என்று மாறாத எங்கள் நல்ல ஆண்டவரே, எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற தகப்பனே, அப்பா, தகுதியில்லாத எங்களுக்காக நீங்கள் கிருபை தந்து இந்த நாட்களில் எங்களை பயன்படுத்தி வர்றதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், கடைசி மணி நேரத்தில் வந்திருக்கிற எங்களை கூட ஆண்டவரே சமமான ஊதியத்தை கொடுத்து ஆண்டவரே எங்களை நேசிக்கிறீரே, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். தாவீதை போல் ஆண்டவரே, நாங்கள் அடையாளம் தெரியாத இந்த நேரத்தில் கூட எங்களை இந்த உலகத்திலே ஆண்டவரே எங்களை ஆட்டு மந்தையிலிருந்து தாவீதை உயர்த்தி அரசனாக மாற்றினது போல ஆண்டவரே எங்களையும் நீர் ஆண்டவரே இந்த உலகத்திலே குப்பையில் இருந்த எங்களை உயர்த்தி நல்ல நிலைமைக்கு இன்னுமாக கொண்டு வந்து இந்த வருஷத்தில் 2025ஆம் ஆண்டிலே புதிய அபிஷேகத்தை கொடுத்து புதிய ஆசீர்வாதங்களை கொடுத்து ஆண்டவரே எங்களை பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். குறிப்பாக அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யக்கூடிய அந்த கிருபையை எங்கள் சபையார் எல்லாருக்கும் ஆண்டவரை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். சபையினுடைய ஆண்டவரே இந்த ஆலயத்தினுடைய இடம் முழுவதுமாக நிரம்பும்படியாக அநேக புதிய ஆத்துமாக்கள் புதிய குடும்பங்கள் வந்து ஆண்டவரை இங்கே இந்த இடத்திலே வந்து உம்மை ஆராதிக்க கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களுடைய சபை போதகருக்காக ஜெபிக்கிறோம், அவருடைய குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இந்த வருடத்தில் இன்னுமாக புதிய வெளிப்பாடுகளை அவருக்கு கொடுத்து ஆண்டவரே அநேக வெளிநாடுகளிலிருந்து நல்ல தொடர்புகள் கிடைக்கும்படியாக ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களை ஆண்டவருக்கு சித்தமானால் ஆண்டவரை வாங்கி ஆண்டவரே சித்தமானால் வேதாகம கல்லூரி ஆரம்பிக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இந்த ஆன்லைன் மூலமாக இந்த ஆராதனை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய தேவைகளை சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம். சுகமில்லாத மக்களுக்கான நல்ல சுகத்தை கொடுத்து பலனை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஐயா ஆண்டு பொருளாதார தேவைகளுக்காக ஆண்டவரை ஜெபிக்கிறோம். எங்களுடைய சபையில் எல்லாருக்கும் ஆண்டவரை கடன் இல்லாத ஒரு நல்ல ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையை தரும்படியாக ஜெபிக்கிறோம். திருமணத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஏற்ற காலத்தில் இந்த வருடத்தில் திருமண காரியங்களை ஆசீர்வதிக்க பண்ணுங்க. குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் குழந்தை பாக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிறந்த நாள் திருமண நாள் யாருக்கு வருதா? பர்த்டே வெட்டிங் டே கையை வைத்துங்க. இல்லை யாரும் இல்லையா? ஸோ ஆன்லைனில் வருகிற குடும்பத்தை பர்த்டே வெட்டிங் டே வருகிற ஆசீர்வதிக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம், சமாதான சந்தோஷம் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஹல்லேலூயா.
ஆமாம், காலை 8 மணி ஆராதனைக்கு 8:30 ஆரம்பித்து 10:30 முடிவடையும். யாவரும் வாங்க. சாயங்கால ஆராதனை வேணும்னா ஒரு 10 குடும்பமாவது வந்து சொல்லுங்கள், பாஸ்டர் ஆராதனைக்கு நாங்கள் வர்றோம், உங்கள் வார்த்தை எனக்கு என்னால் எடுத்துருக்குது 10ல் 1 கூட என்னால் பேச முடியலை, அவ்வளோ மேட்ரு இருக்குது. ஆகவே சாயங்கால ஆராதனை வேணும்னா ஒரு 10 குடும்பம் பேப்பரில் எழுதி கொடுத்து நாங்கள் வருவோம்னு சொன்னால் தான் நான் சாயங்கால ஆராதனை உண்டு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ். தேங்க்யூ.